வணக்கம், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் நிலா. இன்றைக்கி நம்ம டூத் ஃபேரி JKFF உடைய 1 ஷாட் 2/2 தான் ஆக போகிறோம். நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்றைக்கி சண்டே. ஸோ ஜங்குக்கும் நீங்களும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்க. நீங்கள் தான் அடம் பிடிச்சிருப்பீங்க வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக்கு உங்ககிட்ட விளையாடாத, நேற்று ஏதோ நீ குட்டியூன்ட்டு இருந்த, அதனால என் ஷோல்டரை வச்சுட்டு போயிட்டோம். இன்றைக்கி பாரு, நீ பெரிய பொண்ணு மாதிரி இருக்க, எப்படி உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறது? எல்லோரும் உன்னை பார்த்துருவாங்க, உனக்கு வேறு ரெக்கெல்லாம் இருக்குது, நீ பார்க்குறதுக்கு மனுஷி மாதிரியே இல்லை, எப்படி உன்னை நம்புவாங்க, உன்னை எப்படி நான் கூட்டிகிட்டு போகிறது? இவ்வளோதான் பிரச்சனையா? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதே ஒரு சொடக்கு போடுறீங்க. உங்கள் ரெக்கெல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் அப்படியே ஒரு நார்மல் பொண்ணு மாதிரி ஆகிட்டீங்க. உங்கள் ஹேர் கலர்லாம் அப்படியே தான் இருக்குது. அவர் உங்களை பார்த்து அங்கேயும் உங்களையே பார்த்துட்ருக்காரு. என்ன இப்போ ஓகேவா? நீ என்ன மேஜிக் மேலே மேஜிக் பண்ணுற? அதெல்லாம் அப்படிதான், போகலாமா அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் இது ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அவர்கிட்ட, ஜங்குக், நான் நேற்று உனக்கு 3 விஷ் கொடுத்தனே, நீ 1 தான் கேட்டிருக்க, இன்னும் 2 கேட்கவே இல்லை. நான் இன்னும் 1 கூட கேட்கல தெரியுமா, நீ ஏமாற்றிட்ட. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் நீ ஒரு விஷ் கேட்டால் அதை நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இப்போ செகண்ட் வேணும்னா நீ கேளு. நீ பறந்தல, அதை பார்த்ததுலேருந்து எனக்கும் பறக்கணும்னு ஆசை வந்துருச்சு. என்னையும் பறக்க வைக்க முடியுமா உன்னால்? அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் ஒரு ஸ்னாப் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே பறந்துட்டுருக்கீங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாரு, எனக்கு ரக்கையே இல்லைனா பறக்கிற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணுறாரு. பறந்து வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்களும் அவரை ஹக் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே ரிலீஸ் பண்ணுறீங்க 2 பேரும். இப்போது நீங்கள் என்ன வீட்டுக்குள்ளேயே தான் பறக்க போறியா, வெளியே போகலாமா அப்படி சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும், நம்மளை யாரும் பார்த்துட மாட்டாங்களா, அதான் நைட் ஆகிடுச்சுல, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வா அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதும் நீங்கள் இப்போ 2 பேருமே பறந்து போகிறீங்க. இப்போது அப்படியே ஊர் ஃபுல்லாக பறந்து சுற்றிட்டுருக்கீங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு பில்டிங் டாப்பில் உட்காந்துருக்கீங்க. அப்போ அவர் உங்ககிட்ட, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அப்படியா? பறந்ததை நினச்சா? அது மட்டும் இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் ஒருத்தரோடு இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் அப்படி சொல்கிற? அது நான் இப்படிலாம் இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினதே இல்லை. சின்ன வயசில் என் அப்பா அம்மா கிட்டேருந்து, என் அம்மா கிட்டேருந்து கிடச்சிது. ஆனால் என் அப்பா கிட்டேருந்து நான் எதிர்பார்த்த அன்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் என் பாட்டி இருந்தாங்க என்னோட. எனக்கு அப்பாவா என் அம்மாவா எல்லாமாவும் அவங்க என்னை பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஈவன் உன்னை பற்றிலாம் கூட அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை திரும்ப பழைய மாதிரி ஆயிடுச்சு. நான் என் அப்பா வீட்டுக்கே போயிட்டேன். அங்கே என் சித்தி என்கிட்ட ரொம்ப ரூடாக நடந்துப்பாங்க. அவங்க பசங்க மாதிரிலாம் என்னை ட்ரீட் பண்ணதே இல்லை. என் அப்பாவும் ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிது. ஜாயின் பண்ணேன். அப்படியே போயிட்டுருக்கு. இப்போவும் என் லைஃப்பில் க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பெருசாக எனக்கு யாரும் இல்லை. ஒரே ஒருத்தன் இருக்கான், அவ்வளோதான். அவனையும் எப்பயாச்சும் தான் மீட் பண்ண முடியும். இப்படி ரொம்ப தனியாகவே போயிட்டுருந்த லைஃப்குள்ளே நீ வந்துட்ட. ஆரம்பத்தில் நீ வந்த பொழுது எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல தெரியுமா? ஏன்? ஆமாம், தொணன்னு அப்படியே சின்ன வண்டு மாதிரி குடஞ்சிட்டே இருந்த, அதான் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது. அப்போ இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இப்போது அப்படியே வீட்டுக்கு பறந்தே வரீங்க. வந்ததும் அவர் அகெயின் உங்ககிட்ட வந்து, தேங்க்யூ ஸோ மச், இன்றைக்கி தான் ஏதோ பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும், அது என் கடமை அரசே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஆமாம், நான் கேட்கவே மறந்துட்டேன், உன் பேர் என்ன? பாத்தியா நீ பன்னி பயலே, உனக்கு என் பேர் கூட தெரியலையா? ஏன் நீ சொல்ல, என்னை பன்னின்னு தானே கூப்பிட்டுருக்க, என் பேர் என்ன சொல்லு? அது 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 தெரியல தானே? அப்புறம் ஓகே ஃபைன், என் பேர் வயன். ஓ வயனா, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஆனால் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள், சரி ரொம்ப வழியாத, உன் பேர் என்ன சொல்லு? வழியறனா? எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு என்ன உலக அழகின்னு நினப்பா? என் ஊர் பொண்ணுங்களெல்லாம் நீ பார்த்துருக்கியா முதல்ல? அவங்க முன்னாடி நீ எல்லாம் ஒன்றுமே இல்லை
அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. உங்களுக்கு கோவம் வந்தால் உங்கள் ரெக்கை படக்குன்னு வந்துடும். இப்போ உங்கள் ரெக்கை வந்துருச்சு. வந்ததும் என்ன சொன்ன என்னை பார்த்து? இப்போ என்ன டப்புன்னு ரெக்கை வந்துருச்சு? அதெல்லாம் எனக்கு அப்படி தான். இப்போ என்ன சொன்னேன்? ஒன்றும் சொல்லலம்மா, என் பேர் ஜங்குக்னு சொன்னேன். ஓ, இருந்தாலும் பன்னி பையன் தான் நல்லாயிருக்கு, நான் அப்படியே கூப்பிட்றேன் முயலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிடுறீங்க. இப்போது கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு நல்ல ஒரு 8 o'clock போல் ஆயிடுச்சு. அவர் உங்ககிட்ட வந்து, வயன் என்ன நீ குளிக்கலை? வந்து 2 நாள் ஆச்சு, இன்னும் குளிக்கவே இல்லை. நான் தான் சொன்னேனே எனக்கு எப்படி குளிக்கணும்னு தெரியாது. நான் எங்கள் ஊருக்கு போய் தான் நான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கே எப்படி இருக்க பிடிக்கவே இல்லை தெரியுமா? நான் வேணா சொல்லித்தரவா? என்னது? இல்லை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் உங்களுக்கு அது எப்படின்னே தெரியல, அதனால நீங்களும் மண்டே ஆட்டிட்டு அவர் பின்னாடியே போயிடுறீங்க. இப்போது அவர் ஷவரை ஓப்பன் பண்ணி இங்கே பாரு இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் என்னப்பா உங்கள் ஊரில் தண்ணி இந்த மாதிரி இருக்குது, அப்போது உங்கள் ஊரில் எப்படி இருக்கும்? எங்கள் ஊரில் பிங்க் கலரில் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதும் ஓ சரி, ஒரு நாள் என்ன ஊருக்கு கூட்டிகிட்டு போயேன். அதெல்லாம் முடியாது. அப்படியா? இதை நான் என் விஷயம் கேட்டேன்னா? அப்போது கேட்டேன்னா வேணா, அப்போவும் முடியாது போ அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் கையில் மட்டும் சோப் எடுத்து அப்ளை பண்ணி எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இங்கே பாரு இப்படி தான் பண்ணணும், சரியா? இப்படி தான் உடம்பு ஃபுல்லாக பண்ணணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும் நீங்களும் அந்த சோப் எடுத்து அப்படியே உங்கள் கையில் போட்டு காமிச்சு இப்படி தானே அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதும் அவரும் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. நீங்கள் அவரை பார்த்து இவன் என்ன வித்தியாசமாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இப்போ நீங்களும் அப்படியே குளிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆகுது, வெளியவே வர மாட்டேங்கிறீங்க. அவர் வந்து டோரை நாக் பண்ணிகிட்ருக்காரு. வயன் வயன் பூச்சி சொல்டா. எவ்வளோ நேரம்டி, இங்கே பாரு டைம் பாரு, 1 மணி நேரம் ஆச்சு. எவ்வளோ நேரம் பண்ணிகிட்ருப்ப நீ? சாப்பிட வரலையா நீ? ஜங்குக், எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நான் பேசாமல் ஊருக்கும் போய் இதையே ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். சரி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே டைனிங் டேபிளில் போய் உட்கார்றாரு. அண்ட் நீங்களும் வரீங்க. வந்துட்டு பா ஜாலியாக இருந்தது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் அவரோட ஷர்ட்டை தான் போட்டிருக்கீங்க. அப்போது என்ன எதுக்கு பார்க்குற? உங்ககிட்ட வேறு ட்ரெஸ் இல்லையா? நான் பல்லு திருட வரும்போது ட்ரெஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வருவாங்க. அது சரி ஓகே, நாளைக்கு ஷாப்பிங் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு உங்களை பார்க்கவே முடியல. அப்படியே கீழே பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் டப்புன்னு உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு உங்களோட பேரான லெக்ஸ் தெரியுது. அண்ட் அவர் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடகடன்னு எழுந்து உள்ளே போய்ட்றாரு. வயன் நான் தூங்க போகிறேன், நீ பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு அவர். இப்போது நீங்களும் உள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போது அவர் வந்துட்டாளா? டே ஜங்குக், தப்புடா தப்பு, அவள் மனுஷி கூட கிடையாது, இப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உள்ளே வந்து அவர் பக்கத்தில் படுக்கிறீங்க. அவர் ஐயோ இது என்ன பக்கத்தில் படுக்கிறா, நேற்று பூச்சி மாதிரி இருந்தா, ஏதோ ஒன்றுமே தெரியல, எனக்கு என்னடா நான் பொண்ணு மாதிரி வேறு இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது? வயன் சொல்லு ஜங்குக், நீ என்ன இங்கே படுத்திருக்க? ஏன் இங்கே தானே தூங்கின நேற்றும்? அது இல்லை, அது இங்கே பாரு, நீ வளர்ந்துட்டனா? அதாம்மா உன்னோட பாடிக்கு வந்துட்டேல. ஆமாம், அப்போது உனக்கு இந்த இடம் பத்தாது. சரி, அதனால் என்ன பண்ணலாம், நீ இங்கே தூங்கு, நான் போய் அங்கே போய் கவுச்சில் படுத்துக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே அவரோட கையை பிடிச்சி இழுத்து, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜங்குக், எனக்கு இந்த இடம் போதும், நீ வா வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதும் அவருக்கு இவ வேறு புரிஞ்சுக்க மாட்டாளே. என்னது? ஒன்றும் இல்லை, இப்போ என்ன படுக்கணும் அவ்வளோதானே, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு எட்ஜில் போய் படுத்துருக்காரு. நீங்கள் ஏன் ஜங்குக், ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, நீ பப்பர் பேன் தானே படுப்ப, இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி சுருண்டு படுத்திருக்க, அதான் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர் ஒன்றுமே இல்லை, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு
அவர் அப்படியே அந்த பக்கம் திரும்பி படுக்கிறாரு. இப்போ நீங்களும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவருக்கு தூக்கமே வரல. அப்பப்போ திரும்பி திரும்பி உங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு தப்பு 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 அப்படின்னு திரும்ப படுத்துக்கிறாரு. திரும்ப உங்களை பார்க்குறாரு. ஐயோ தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்பி படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே அந்த நைட் இப்படியே முடியுது. அண்ட் நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டீங்க. அண்ட் மிட் நைட்லேயே அவர் அப்படியே உருண்டு வந்துட்டார். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிட்டு தான் தூங்குனீங்க பழைய மாதிரியே. இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் ஸ்கிப் ஆனோம் அப்படின்னா, காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஜங்குக் இருக்கவே மாட்டார். நீங்களும் என்ன இவன் இவ்வளோ சீக்கிரமாக ஆஃபீஸ் போவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருப்பாரு. இந்த மாதிரி வயன் நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ நீங்களும் அதை பார்த்துட்டு ஓ ட்ரெஸ் வாங்க போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுந்து ப்ரஷ்லாம் பண்ணுறீங்க. அவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு எல்லாருமே. இப்போது அப்படியே நீங்கள் கிச்சன் வரீங்க. பசிக்குதே, அவன் வேற இல்லை, எனக்கு வேறு எப்படி சமைக்கணும்னு தெரியாதே, ஏதாவது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதுதான் நீங்கள் பண்ண தப்பான முடிவு. அங்கே சமைக்கிறன்ற பேரில் தக்காளி எடுத்து உடச்சி, முட்டை எடுத்து உடச்சி, கிச்சனையே நாரடிச்சு, மாவெல்லாம் பறக்க விட்டு அந்த கிச்சனே கந்தரகோலம் ஆயிடுச்சு. இதில் வேறு நீங்கள் கையில் சுட்டுக்கிட்டீங்க, வெங்காயம் வெட்டுறேன்னு சொல்லி கையில் நறுக்கிக்கிட்டீங்க. இப்படி கிச்சனையே ஒரு கலவர பூமி ஆக்கிட்டீங்க. இதில் வேறு உங்களுக்கு கோவம் வேறு வந்துருச்சு. என்னடா இது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னதும் உங்கள் ரெக்கையெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க பாத்திரத்தெல்லாம் தட்டி விட்டுருச்சு. ஜங்குக் இப்படி போயிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ வேலையை பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். இப்போது அப்படியே மண்டை ஃபுல்லாக மாவோட நின்றுட்டுருக்கீங்க உங்கள் கிச்சனில். இப்போ ஜங்குக்கும் உள்ள என்டர் ஆகுறாரு. பூச்சி பூச்சி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டே வராரு. உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் இப்படி நின்றுட்டுருக்கீங்க. அவர் கையில் இருந்த பேக் எல்லாத்தையும் அப்படியே கீழே போட்டுடுறாரு. போட்டுட்டு உங்கள் கிட்ட ஓடி வந்து உங்களை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுற நீ, என்னடி பண்ணி வச்சுருக்கேன் நீ, எவ்வளோ அழகாக வச்சுருந்தேன் தெரியுமா, ஒரு பேச்சுலராக என் வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தேன் தெரியுமா, இங்கே பாரு ஏ முட்டைலாம் கீழே உடச்சி போட்டு இதெல்லாம் யார் ஒன்று பண்ண சொன்னா, பசிச்சது அதான், உனக்கு பசிச்சதுன்னா ஆர்டர் பண்ணி, அது வேறு தெரியாதா உனக்கு, போய் தொலை, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரேன். அவர் திட்டுனதும் உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது. அவர் நீங்கள் வந்த நாள்லேருந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாரே தவிர்த்து இந்த மாதிரிலாம் திட்டினதே இல்லை. உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நீங்கள் அவரே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே என்ன அப்படின்றாரு. நீங்கள் நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா, வேணாம் சாமி நீ பண்ண ஹெல்ப்பே போதும், தயவு செஞ்சு போ போ, மேலெல்லாம் முட்டையாக இருக்குது, போய் க்ளீன் பண்ணிக்கோ போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக் ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு திட்டவே தோணல. அதுக்கப்புறம் அவருக்கு சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா போ, நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். இல்லை நானும் ஹெல்ப் பண்ணுறேனே, இல்லை நான் கோமாலாம் சொல்ல, போ நான் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்களும் உடிச்சு விட்டுன்னு கிளம்பிட்டீங்க. உள்ளே போய் குளிச்சுட்டு அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வரீங்க. வந்து டோர்கிட்டே நெளிஞ்சிட்டே நிற்கிறீங்க. அவர் இன்னும் க்ளீன் பண்ணி முடிக்கல, பாவம் டயர்டாயிட்டாப்புல. அவரும் இப்போ உங்களை அப்படியே பார்க்குறாரு. கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னது, இல்லை நெளிஞ்சிட்டே இருக்கிறியே, சைஸ் எதுவும் தப்பாக வாங்கி கொடுத்துட்டேனா, சின்னதாக வாங்கிட்டேனா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் என்ன, இல்லை என்னால் தானே நீ வந்ததும் உனக்கு ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆகிடுச்சு. இல்லை நான் ஆஃபீஸ்லாம் போகல, இன்றைக்கி லீவ் போட்டேன். நிஜமாவா, என்னாலையா, அதெல்லாம் இல்லை நிஜமாவே, அது எனக்கு போடணும்னு தோணுச்சு, அதனால் லீவ் போட்டேன், காலையிலே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ரொம்ப ஹாப்பியாகிடுறீங்க. இப்போது நீங்களும் அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு கிட்ட போகிறீங்க. அவர் இல்லை வேண்டாம், இப்போ தானே குளித்தேன், நானே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்தமாக க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு உள்ளே போயிட்டு கடகடன் வெளியே ஓடி வந்து, இங்கே பாரு என்ன வேணால் பண்ணு, கிச்சன் பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போயிடுறாரு. நீங்கள் அவரை பார்த்து ரொம்ப தான் பண்ணுறான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவரும் ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து உங்களுக்கு அவரே குக் பண்ணுறாரு. ரொம்ப பாவங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, சும்மா இருந்திருக்கலாம்ல. இப்போது அவர் குக்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கும் கொடுக்குறாரு. நீங்கள் நல்லா மொசக்குன்னு சாப்பிட்டுட்டு, பன்னி என்ன அது, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, எங்கேயாவது போகலாமா, இப்போ எங்கே போகிறது, காலையில் தான் ஆச்சு, உடனே எங்கே போகிறது, எனக்கு தெரியாது, எங்கேயாச்சும் போகலாண்ணா, இப்போலாம் வேணாம், ஈவினிங் போல் எங்கேயாச்சும் போகலாம், இப்போ வா ஏதாச்சும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்ட் கேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராரு. நீங்கள் இதெல்லாம் என்னது,
இதெல்லாமா இதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அவரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நீங்கள் 2 பேரும் விளையாடிட்டுருக்கீங்க. அண்ட் இப்படியே ஈவினிங்க்கு டைம் ஸ்கிப் ஆகுது. அண்ட் 2 பேரும் இப்போது மூவிக்கு தான் போகிறீங்க. அது ஒரு ரொமான்டிக் மூவி. நீங்கள் தியேட்டர்லாம் பார்த்ததே கிடையாது. ஸோ உட்காந்து அந்த படத்தையே பக்கன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவர் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ தெரியாமல் இந்த மூவிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக படமும் முடியுது. படம் முடிஞ்சு பையன் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. வந்ததுக்கப்புறமா டோரை ஓப்பன் பண்ணதுமே உங்கள் ரூம்லேருந்து ஒரு வெளிச்சம் வருது. நீங்களும் அது என்னடான்னு ஓடி போய் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் உலகத்துக்கான டோர் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ரெக்கை கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் என்ன இதெல்லாம், எதுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு? அது ஜங்குக், நான் இப்போது கிளம்பணுமா? எங்கே கிளம்பணும்? ஆமாம், என்ன இது? அது ஜங்குக், இதுதான் என் உலகத்துக்கான வழி. அவர் அப்படியே அமைதியாயிட்டார். ஜங்குக், நான் போட்டுமா? போ. இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்து, வயன் திரும்ப வருவியா? நீங்கள் தெரியலங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. அப்போ அவரும் சரி போ. இப்போ நீங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே என்னை இருன்னு சொல்லிவிடு ஜங்குக் அப்படின்னு தான் தோணுது. இப்போ அவர், பூச்சி, சொல்லு ஜங்குக், எனக்கு 3 விஷ் கொடுத்தியே, 2 தானே பண்ணேன், இன்னொன்று இருக்குல்ல, அதையும் பண்ணிவிட்டு கிளம்பு. ஓ, இதை சொல்ல தான் கூப்பிட்டியா? ஆமாம், அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். கேளு அப்படின்னு நீங்கள் சொன்னதும் அவரும், என்னோடவே இருந்துரு பூச்சி, என் ஒய்ஃபா கடைசி வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் அவரை ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவர் ஐஸை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுறீங்க. அப்படியே அவர் காலரை பிடிச்சி நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அவரும் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்து பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் டியர்ஸோடு தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணீரும் உங்கள் முத்தத்தோடு கலக்குது. அப்படியே நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, போங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறமேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றதெல்லாம் போன வீடியோவிலே சொல்லிட்டேன். அதனால் இப்போ நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தட், திஸ் இஸ் நிலா சைனிங் ஆஃப். மறக்காமல் லூனாக்கும் பாய் சொல்லிவிடுங்க. சிராங்கே.